ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஐஎன்ஆர் சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது எல்லாருமா சேர்ந்து குலதெய்வ கோவிலுக்கு போய்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம பல்லவன் இருந்துட்டு அண்ணே 3 நாள் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வர போகிறோம்ல. ஆமாண்ணே, பக்கத்துலேயே நம்ம கொடைக்கானல் இருக்குது, அங்கேயும் போயிட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லவும் உடனே சேரன் இருந்துட்டு, டே பல்லவா, இப்போதைக்கு நம்ம குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு சாமி மட்டும் கும்பிட்டுட்டு வருவோம், மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துப்போம். இதுவே 3 நாள், அதுக்கப்புறம் அங்கே இங்கேன்னு போனோம் அப்படின்னா ரொம்ப டயர்ட் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் வீட்லையுமே யாருமே இல்லை, நம்ம போன வேலையை மட்டும் முடிச்சுட்டு வருவோம்டா அப்படின்னு சொல்லவும் உடனே நிலா இருந்துட்டு, ஆமாம் பல்லவா, அதெல்லாம் இன்னொரு நாளைக்கு பார்த்துப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம சோழன் இருந்துட்டு நம்ம சந்தா கிட்ட, ஏங்க நீங்கள் எதுவும் பேச மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம சந்தாக்கு லைட்டாக புரியுது. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாஷையில் கேட்குறாங்க. நீங்கள் எதுவும் பேச மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஷனில் சொல்கிறாங்க. அதுவா, அது எதுவும் பேசுறதுக்கு இல்லை, அதான் சைலண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏதோ அரைகுறை புரியுது நம்ம சோழனுக்கு. ஏங்க, நீங்களும் தமிழ் கற்றுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எங்கள் கூட பேசிட்டு ஜாலியாக சிரித்து பேசிட்டு வந்திருப்பீங்க. உங்களுக்கு மட்டும்தான் இப்போது தமிழ் தெரியாது, அதனால் நீங்கள் சைலண்ட்டாக உட்காந்துட்டு வர வேண்டியதாக இருக்குது. ரொம்ப கவலையாக இருக்குங்க, நீங்கள் மட்டும் தனியாக வர்றதுனால, தனியாக கம்பெனி இல்லாமல் இருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், உடனே நம்ம நிலா இருந்துட்டு, வேணா இங்கே இறங்கி ஒரு 4-5 கம்பெனி கட்டி விட்டுட்டு கொடுத்துட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாங்க. உடனே நம்ம சோழன் இருந்துட்டு, எங்க இதெல்லாம் ரொம்ப மொக்க காமெடியாக இருக்குங்க, என்னால் சிரிக்க முடியல, வேணா ரூம் போட்டு தனியாக சிரிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், உடனே நிலா இருந்துட்டு, எதுக்காங்க இப்போவே சிரிக்க முடியலன்னு சொல்கிறீங்க, அப்புறம் ரூம் போட்டால் மட்டும் சிரிப்பாக வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கலாய்க்கிறாங்க. எங்க வேண்டாங்க, நீங்கள் ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், உடனே பல்லவன் இருந்துட்டு, அண்ணி சூப்பர் அண்ணி, இப்படி தான் நீ அண்ணனை கலாய்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நிலா இருந்துட்டு, சந்தா உங்களுக்கு வேணால் நான் தமிழ் சொல்லித்தரவா, நான் சின்ன சின்ன வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குறேன், அதை நீங்கள் அப்படியே கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்தாவுக்கு தமிழில் பேசுகிறதுக்காக ஒரு சில விஷயத்த எல்லாத்தையுமே பேசிக்காக பேசுகிற விஷயத்த மட்டும் ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம சந்தாவால் டக்குன்னு அதை வந்து புரிஞ்சுக்கவும் முடியல, பேசவும் முடியல. உடனே திக்கி தடுமாறுறாங்க. உடனே நிலா இருந்துட்டு, இங்கே பாருங்கள் சந்தா, நீங்கள் கவலைப்படாதீங்க, ஒரே நாளில் தமிழ் கற்றுக்கணுன்றது, தமிழ் ஈஸி தான், இருந்தாலும் கற்றுக்கணுன்றது கஷ்டம், ஒரே நாளெல்லாம் முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கற்றுக்கோங்க, எப்படியும் நீங்கள் எங்கள் வீட்டிலே தான் இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லவும், உடனே சேரன் இருந்துட்டு, இல்லைப்பா நிலா, கொஞ்ச நாள் வரைக்கும் மட்டும்தான் சந்தா நம்ம வீட்டில் இருப்பாங்க, அதுக்கப்புறம் அனீஷ் வீட்டுக்கே போயிடுவாங்க, அவங்க தாய் மாமாவால் பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்குல்ல, அந்த அவங்க மாமா சரியான பொறுக்கி போல், என்ன பண்ணுறது, சந்தாவோட சுச்சுவேஷன் இப்படி இருக்குது, கொஞ்ச நாள் வரைக்கும் தான், பிரச்சனை சரியாகிற வரைக்கும் தான் அப்படின்னு சொல்லவும், உடனே சோழன் இருந்துட்டு, அண்ணா அது எப்படின்னா பிரச்சனை சரியாகும், சந்தாவை கல்யாணம் பண்ணுற வரைக்குமே அவங்க மாமா விட மாட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது, அதுவும் அரசியல் அது இதுன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க, கண்டிப்பாக அரசியல் பலத்தை வச்சு ஏதாவது பண்ணாலுமே நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, சந்தாவுக்கு ஒரு சேஃப்டி வேணும், சந்தா நம்ம வீட்டிலே இருக்கட்டும்ண்ணே அப்படின்னு சொல்லவும், நம்ம சேரன் இருந்துட்டு, இல்லை சோழா அதெல்லாம் சரிப்பட்டு வராது, அதே எப்படி சந்தா என்ன சம்மந்தமும் இல்லாமல் நம்ம வீட்டிலே இருக்க முடியும், அதுக்கப்புறம் இந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் தப்பாக பேசுவாங்க, அண்ணே ஏற்கனவே இந்த ஊரில் உள்ளவங்க நம்மளை எல்லாரையும் ரொம்ப நல்லபடியாக பேசுகிற மாதிரியே நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, விடுங்கண்ணே, சந்தாவுக்கு தான் பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறீங்க, அப்புறம் எப்படின்னா அவங்கள தனியாக அனுப்ப முடியும், சரி சோழா அதெல்லாம் போகட்டும், கொஞ்ச நாள் பிரச்சனை முடிகிற வரைக்கும் நம்ம வீட்டில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லவும், ஆமாண்ணே எனக்கு உள்ளுக்குள்ளே தோணிக்கிட்டே இருக்குது, சந்தாவை உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே நம்ம சேரன் இருந்துட்டு, டேய் சந்தா இருக்காடா, அண்ணே அவங்களுக்கு தான் தமிழ் அவ்வளோவா புரியாதுல்ல, நீங்கள் சொல்லுங்கண்ணே, சந்தாவை பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னா நம்ம இப்போ கோவிலுக்கு தான் போகிறோம், அவங்கக்கிட்டேயுமே அவங்களுக்கு சம்மதமானு கேட்டுட்டு நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்லவும், உடனே இங்கே நம்ம சேரன் எடுத்துட்டு, டேய் சோலா சைலண்ட்டாக வண்டியை மட்டும் ஓட்டுடா, எதுக்காக இப்படி தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்க, அண்ணா தேவை தானே இதெல்லாம், நான் பிரச்சனையை சரி செய்கிறதுக்காக தானே இப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லவும், என்னடா பிரச்சனையை சரி செய்கிறேன்னு சொல்லிட்டு பிரச்சனையை கிளப்பி விட பார்க்குற நீ, சோலா அப்படிலாம் எதுவுமே வேண்டாம், அண்ணா நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் நீ பதில் சொல்லணே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது வந்து, டேய் இப்படி கேட்டால் நான் எப்பட்றா சொல்ல முடியும், அண்ணா வாயால் தானே சொல்ல முடியும், சொல்லுண்ணே அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது வந்து அது எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியலடா, பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது, ஆனால் கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு சொல்ல முடியாது, நான் எப்பட்றா சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லவும், அண்ணே அப்போது சந்தாவை உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இதெல்லாம் இருந்தே எனக்கு தெரிஞ்சு போச்சு, டேய் நான் அப்படிலாம் சொல்ல வரலடா, அண்ணே அப்படி தானே நான் பார்த்துக்கிறேன் விடுனே அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது நம்ம சந்தா கிட்ட சோழன் கேட்குறாங்க, ஏங்க
உங்களுக்கு என் அண்ணனை பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஷன்லேயே அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறாங்க. ஆ பையா பிடிக்கும். ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க பாஷையில் சொல்கிறாங்க. நம்ம சோழன் வந்து பயங்கர சந்தோஷப்படுறாங்க. இதுதான் வேணும். சரி, என் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஒரு நிமிஷம் சைலண்ட் ஆயிடுறாங்க. ஒரு மாதிரி முகமெல்லாம் மாறிடுது. அழுகவும் செய்கிறாங்க. அழுறத பார்த்ததுமே இங்கே எல்லாருமே ரொம்பவே பதட்டப்படுறாங்க. நிலா இருந்துட்டு சோழன், என்ன சோழன் நீங்கள் இப்படி அவங்கள இப்படி ஒரு கேள்வி கேட்டு அழுக வைக்கிறீங்க? ஏங்க அவங்க எதுக்காக அழுறாங்கன்னே தெரியலங்க. சோழன், நீங்கள் கேட்ட கேள்வியால் தான் அவங்க அழுதுகிட்டு இருக்காங்க. ஏங்க நான் கேட்டது அவங்களுக்கு புரிஞ்சிச்சான்னு கூட தெரியலைங்க. நீங்கள் பாட்டுக்கு என்னை திட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும் உடனே சேரன் இருந்துட்டு, டேய் சோழா, ஏன்டா தேவையில்லாதெல்லாம் கேட்டு அந்த பொண்ணை இப்படி அழ வைக்கிற? சந்தா ஒரு நிமிஷமா, இப்போ நீ எதுக்காக அழுகிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது வந்து என்னை என் மாமா கல்யாணம் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்பவே பிடிவாதமாக இருக்கிறாரு. எப்படியாவது என்னை கண்டுபிடிச்சி கல்யாணம் பண்ணிடணும்னு சொல்லிட்டு தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் நினச்சி தான் எனக்கு ரொம்ப அழுக வந்துருச்சு. கல்யாண பேச்சு எடுத்ததுமே அந்த ஞாபகம் வந்துருச்சு. அதனால தான் அழுகிறேன் அப்படின்னு சொல்லவும் உடனே நம்ம சேரனுக்கு அப்பாடான்னு இருக்குது. உடனே சோழன் இருந்துட்டு, அண்ணா பாத்தியாண்ணா, நான் சொன்னது அவங்களுக்கு சரியாக புரியவே இல்லை. கல்யாணன்றது மட்டும்தான் அவங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கு போல். அதுக்கப்புறம் அவங்க மாமாவை நினச்சி அந்த ரவுடி பையனை நினச்சி அழுக ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. நான் சொன்னது முழுசாகவே அந்த பொண்ணுக்கு புரியலைண்ணே. நான் வேணால் தீர தெளிவாக கேட்டு உங்களுக்கு பதில் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லவும், ஒன்றும் வேண்டாம், நீ பேசாமல் வண்டியை ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் வந்து சொல்கிறாங்க. சரிங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம சேரன் இருந்துட்டு, டே பல்லவா, ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்றியாடா? இருடா, நான் நிறைய கொண்டு வந்திருக்கேன். உனக்கு என்னடா வேணும்? சிப்ஸ் வேணுமா? இல்லை இது கடலை கூட நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பருப்புமே எடுத்துகிட்டு வந்திருக்கேன்டா. இன்னும் நிறைய ஸ்நாக்ஸ் இருக்குது. உனக்கு என்ன வேணும்னு சொல்லுடா அப்படின்னு சொல்லவும், ஆனால் எனக்கு இப்போ எதுவும் வேண்டாண்ணே, வேணும்னா நானே எடுத்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, நிலா உனக்குப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியே ஜாலியாக பேசிக்கிட்டே போகிறாங்க. ஒரு அப்படியே ரொமான்டிக் சாங் வைக்கிறாங்க நம்ம சோழன். நிலாவை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏங்க, என்னங்க நீங்கள் ரொம்ப நேரமாக என் முகத்தவே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? ஒழுங்காக ரோட்டை பார்த்து ஓட்டுங்க. அதுக்கப்புறம் எல்லாரையும் எங்கேயாவது எடுத்துகிட்டு போய் தள்ளிட போகிறீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ரோட்டை பார்த்து ஓட்டுங்க, என்னை திரும்பியே பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லவும், இல்லைங்க சும்மா தான் பார்த்தேன், சும்மாலாம் வேண்டாங்க. நீங்கள் எல்லாரையும் சேஃப்டியாக எடுத்துகிட்டு போயிட்டு குலதெய்வ கோவிலில் விட்டீங்க அப்படின்னாவே ஓகே தான். மற்றபடி நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அனிஷ் வந்து கால் பண்ணுறாங்க. பையா எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சேரன் இருந்துட்டு, நாங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போய்கிட்டு இருக்கோம் அனிஷ். உங்ககிட்ட சொல்லலான்னு இருந்தேன், நான் மறந்தே போயிட்டேன். நிறைய வேலை இருந்ததா, அதனால் எனக்கு ஞாபகம் வரல. நாங்கள் சந்தாவையுமே கோவிலுக்கு கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் அனிஷ் இருந்துட்டு, சரி பையா, நான் சும்மா தான் வந்தேன், சந்தாவை பார்த்துட்டு போகலாம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு வீட்டு வரைக்கும் வந்தேன். வீடு பூட்டி இருந்ததா, அதனால தான் உனக்கு ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சந்தாவை பத்திரமா பார்த்து பையா அப்படின்னு சொல்லவும், உடனே சேரன் இருந்துட்டு, நீ ஒன்றும் கவலைப்படாத அனிஷு, நாங்கள் பத்திரமா பார்த்துக்குறோம், நீ ஒரு கவலையும் வேண்டாம் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேரன் இருந்துட்டு சந்தா கிட்ட சொல்கிறாங்க. சந்தா, அனிஷ் தான் ஃபோன் பண்ணியிருந்தான், நீ எப்படி இருக்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு பார்த்துட்டு போகிறதுக்காக வீட்டுக்கு வந்தானா. வீடு பூட்டி இருந்ததும் எனக்கு கால் பண்ணியிருந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியே பேசிக்கிட்டு ஜாலியாக எல்லாருமே கோவிலுக்கு போயிட்டு சேர்ந்துடுறாங்க. கோவிலுக்கு போனதுமே இங்கே நம்ம சேரன் வந்து பூஜை ஏற்பாடு எல்லாமே நல்லபடியாக செஞ்சுட்டு, நம்ம குடும்பம் நல்லபடியாக இருக்கணும், எல்லாரும் நோய் நொடி இல்லாமல் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பல்லவன்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போது உடனே சோழன், அங்கே ஒரு பொண்ணு இருக்காங்க, ரொம்பவே அழகாக க்யூட்டாக இருக்காங்க. அவங்கள பார்த்ததுமே ரொம்ப நல்லா இருக்கு இந்த பொண்ணு, சரி ரூட்டு தான் விட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கம் போயிட்டு நிற்கிறாங்க. ரொம்ப நேரமாக அந்த பொண்ணை வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து நம்ம நிலா கவனிச்சிடுறாங்க. என்ன இந்த சோழன் அந்த பொண்ணை ரூட்டு விடுறாரு போல், இதெல்லாம் நடக்கவே கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நம்ம நிலாவுக்கு வந்து பொசசிவ்னஸ் வந்துருச்சுன்னு கூட சொல்லலாம். போயிட்டு அங்கே சோழன் பக்கத்துலேயே போய் நிற்கிறாங்க. சோழன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க நம்ம நிலா. கொஞ்சம் சும்மா இருங்க, நான் பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன நிலா வாய்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சடான்னு திரும்பி பார்க்குறாங்க. என்னங்க வேணும், எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், நான் வரதெல்லாம் இருக்கட்டும், அங்கே சாமி கும்பிட்றதுக்காக பூஜை ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், அது ஒன்றும் இல்லைங்க, சும்மா அப்படின்னு. சும்மாவா? இந்த பொண்ணை சைட் அடிக்கிறதுக்காக தானே வந்திருக்கீங்க? இங்கே பாருங்கள், தேவையில்லாத வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க.
இதெல்லாம் எனக்கு பிடிக்காதுங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லவும், உடனே சோழன் இருந்துட்டு, ஏங்க உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் என்னங்க பண்ண முடியும்? அதான் என்ன வேண்டான்னு சொல்லிட்டு நீங்க தான் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கல்ல. அப்புறம் எதுக்காக நீங்க இப்படியெல்லாம் வந்து என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் ஏதாவது ஒரு பொண்ண கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணணும்ல. நீங்களும் எனக்கு டிவோர்ஸ் குடுத்துட்டு போயிடுவீங்க. உங்களவே நெனச்சுக்கிட்டு, தாடி வளர்த்துக்கிட்டு, அப்படியே தேவதாசன் மாரி அலைஞ்சுக்கிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு நெனச்சீங்களா? அதெல்லாம் இல்லவே இல்ல. இந்த சோழன் வந்து மைனர் அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டதுமே எங்க நம்ம நிலா பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சுடுறாங்க. ஏங்க என்னங்க இப்படி சிரிச்சு அவமானப்படுத்துறீங்க? உண்மையாதாங்க. என்ன என்ன பார்த்து எத்தன பொண்ணுங்க லவ் யூ சொல்லியிருக்காங்க தெரியுமா? எத்தன பொண்ணுங்க மயங்கியிருக்காங்க தெரியுமா? நீங்க மட்டும் தாங்க ஓவரா ஆட்டிட்யூட் பண்றீங்க அப்படின்னு சொல்லவும், என்ன சோழன் என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க? ஆமாங்க இதெல்லாம் உண்மைதானே. பாருங்க இந்த பொண்ணை நான் கரெக்ட் பண்ணி காட்டவா அப்படின்னு சொல்லவும், ஆ உங்களால் முடிஞ்சா பண்ணுங்களேன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலாவுமே சொல்கிறாங்க. நிலாவுக்கு உள்ளுக்குள்ளே பதட்டமாகவே இருக்குது. எங்கே கரெக்ட் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. சோழன் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துருச்சு, லவ் வந்துருச்சுன்னு கூட நான் சொல்லலாம் நம்ம நிலாவுக்கு. ஆனால் அதை நம்ம நிலா வந்து வெளியே காட்டிக்க மாட்டேங்கிறாங்க, அவ்வளோதான். இப்போது நம்ம சோழன் வந்து அந்த பொண்ணை எப்படியாவது கரெக்ட் பண்ணிடணும் அப்படின்றதுக்காக மெதுவாக கிட்ட போயிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹைங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த பொண்ணுமே ஹாய் சொல்கிறாங்க. நீங்கள் இந்த ஊருக்கு எதுக்காக வந்திருக்கீங்க? உடனே அந்த பொண்ணு சொல்கிறாங்க, நான் இதே ஊர் தான் சாமி கும்பிட்றதுக்காக எங்கள் கோவிலுக்கு வந்திருக்கேன். ஆமாம் நீங்களும் இதே ஊரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கவும், இல்லைங்க இல்லைங்க நான் சென்னை ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரிங்க. அது வந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்கிட்ட என்ன இருக்குது எங்கள் விஷயம் ஏதாவது சொல்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்கவும், இருக்குங்க எப்படி இல்லாமல் போகும். நான் சொன்னேன்னா நீங்கள் அதை எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியல. ஆமாம் நான் பார்க்க ஸ்மார்ட்டாக அழகாக இருக்கேனா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னங்க சம்மந்தமே இல்லாமல் கேள்வி கேட்குறீங்க. ஏங்க சம்மந்தம் இருக்குது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அந்த பொண்ணு இருந்துட்டு பார்க்குறதுக்கு நல்லா அழகாக ஹேண்ட்ஸமாக தான் இருக்கீங்க. என்ன இப்போ அப்படின்னு சொல்லி கேட்கவும், சரிங்க எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. நானும் நல்லா இருக்கேன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து லவ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. செருப்படி விழுங்க. ஏற்கனவே எனக்கு ஆள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அந்த பொண்ணு வந்து கிளம்பி போயிடுறாங்க. இங்க நிலா பயங்கரமா சிரிக்கிறாங்க. நம்ம சோழனுக்கு அவமானமா போகுது. ஏங்க இங்க பாருங்க சிரிக்கிறத நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லவும், என்னங்க நீங்க இப்படி அவமானப்பட்டுட்டீங்களே, உங்க மூக்கு உடைஞ்சிருச்சா? அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிலா பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. மனசுக்குள்ளேயே பயங்கர சந்தோஷமா இருக்கு. உடனே நம்ம சோழன் ஒரு மாதிரி அப்செட்டா ஆயிடுறாங்க. ஏங்க சும்மா தான் சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் வாங்க. நீங்க அந்த பொண்ண கரெக்ட் பண்ணியிருந்தாலுமே எனக்கு மனசு கஷ்டமா இருந்திருக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க சொன்னீங்க? இல்ல ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுடுறாங்க நம்ம நிலா. அதுக்கப்புறம் சாமி எல்லாருமே கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்க வந்த சாமியார் வந்து இங்க நம்ம சேரன் கிட்ட மகனே நீ இந்த கோவிலை விட்டு போகிறதுக்குள்ள உனக்கு கல்யாணம் நடந்திருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது பாண்டியன் சோழன் நிலா எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. சுவாமி என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் நான் சொல்கிறது கட்டாயம் நடக்கும். இந்த தம்பிக்கு இந்த ஊரை விட்டு நீங்கள் உங்கள் ஊருக்கு போகிறதுக்குள்ளவே கல்யாணம் நடந்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம சோழன் பயங்கர சந்தோஷத்தில் அந்த சாமியாரை தூக்கி சுற்றுறாங்க. எப்பா கீழே விடுப்பா என்னை கீழே போட்டுற போகிற அப்படின்னு சொல்லிட்டு கத்தவும், உடனே நிலா இருந்துட்டு என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கீழே இறக்கி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்க ரொம்ப சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்காரு. நம்ம எத்தனையோ ஜாதகம் பார்க்கறதுக்காக போனோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான ஜோசியத்தை சொன்னாங்க. இவங்க கிட்ட நம்ம ஜாதகமே கேட்கவே இல்லை. அவங்களா பார்த்து அண்ணனை பார்த்து உனக்கு இந்த கோவிலை விட்டு போகிறதுக்குள்ளவே கல்யாணம் நடக்கும்னு சொல்கிறாங்க. அதாங்க என்னால் சந்தோஷத்தை அடக்கிக்க முடியல. ஒரு வழியாக அண்ணனுக்கு கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னா சந்தோஷம் தானேங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நிலாவுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. சுவாமி நீங்கள் சொன்ன மாதிரி நடந்தால் நல்லா தான் இருக்கும். ஆனால் நாங்கள் இங்கேருந்து போகிறதுக்குள்ளவே கல்யாணம் நடக்கும்ன்றதை தான் எங்களால் நம்ப முடியல அப்படின்னு சொல்லவும், கண்டிப்பாக அது நடக்கிறப்ப என்ன நீங்கள் எல்லாருமே நினச்சி பார்ப்பீங்க. நான் சொன்னது கட்டாயம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னை தேடி நீங்கள் வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார் வந்து அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. எங்கள் சேரன் இருந்துட்டு என்னடா இந்த சாமியார் என்னமோ சொல்லி உளறிட்டு போகிறாரு, இதெல்லாம் எப்படிடா நடக்கும். இப்போ நம்ம 2 நாள் 3 நாளில் இந்த ஊரை விட்டு கிளம்பிடுவோம். 3 நாள்லேயே எனக்கு கல்யாணம் நடந்துட்டு போகுது. 3-4 வருஷமாக நாம் அங்கே எங்கன்னு சொல்லி பொண்ணு தேடி அலைஞ்சிக்கிட்டு இருந்தோம். அப்போவுமே கிடைக்காத பொண்ணு இப்போ 3 நாளில் கிடைச்சிருமாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் வந்து வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே நம்ம பாண்டியனும் பல்லவனும்
சோழன் இவங்க 3 பேருமா பேசுகிறாங்க. இந்த சாமியார் வந்து ஏதோ ஒரு அர்த்தத்தோடு தான் சொல்லிட்டு போயிருக்காரு. நம்மளா போயிட்டு குறிக்கேட்டும் நிற்கல. அவராக பார்த்து சொல்லிட்டு போகிறாருன்னா கண்டிப்பாக நடக்கும்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி 3 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி நடந்தால் ரொம்ப நல்லது தானே. நம்மளும் ரொம்ப நாளாக அண்ணனுக்கு கல்யாணம் வரன் பார்த்து தேடி தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அப்போயெல்லாம் அமையாதது இப்போ நம்ம எதிர்பார்க்காத டைமில் அமையுதே அப்படியே அமைஞ்சிட்டாலுமே நல்லா இருக்குன்ற மாதிரி தான்ன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சேரனுக்கு அனிஷ் திரும்பவும் கால் பண்ணுறாங்க. என்ன இப்போ தான் ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் பேசிட்டு வச்சான், திரும்பவும் கால் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு கால் அட்டன் பண்ணி சொல்லு அனிஷ் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க பையா, நீங்கள் சந்தாவை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க. இங்கே அவங்க மாமா அவங்க எல்லாருமே இங்கே சொந்தக்காரங்கெல்லாம் வந்துட்டாங்க. ரொம்பவே பெரிய கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சந்தா எங்கெங்கன்னு சொல்லிட்டு என்னையும் அடித்து போட்டாங்க, பெரிய ரகலையே நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லவும் இங்கே நம்ம சேரன் ரொம்பவே பதட்டப்படுறாங்க. என்ன பையா, என்ன அனிஷா சொல்கிற, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு பையா, தயவு செஞ்சு சந்தாவை மட்டும் நீங்கள் பத்திரமா பார்த்துக்கோங்க, நான் இங்கே சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே சமயம் இன்னொரு விஷயத்தையுமே சொல்கிறாங்க. பையா, எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லவும், சொல்ல அனிஷு, கண்டிப்பாக நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு என்னமோ இது சந்தாவும் கூட ஒன்று சேர்ந்து வாழ்ந்தால் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது பையா. நீங்களுமே ரொம்ப நல்லவங்க தான். உங்களை போல் ஒரு மாப்பிள்ளை யாருக்குமே கிடைக்காது. பேசாமல் நீங்கள் சந்தா கழுத்தில் தாலி கட்டுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அனிஷு என்ன திருதுப்புன்னு இப்படி சொன்னால் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே அனிஷு இருந்துட்டு, இங்கே பாருங்க பையா, உங்களை மாதிரி எங்கே நான் தேடி பிடிச்சாலுமே ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்க மாட்டாங்க. சந்தாவுக்கு நீங்கள் தான் பாதுகாப்பு. தயவு செஞ்சு சந்தா கழுத்தில் தாலி கட்டுங்க. அது எப்படி அனிஷு, சந்தாவுக்கு பிடிக்கணும்ல அப்படின்னு சொல்லவும், அவளுக்கு பிடிக்கும், நான் அவகிட்ட ஃபோனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், உடனே நம்ம சேரன் இருந்துட்டு ஃபோனை சந்தா கிட்ட கொடுக்குறாங்க. இங்கே சோழன் இருந்துட்டு ஆனால் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும், அங்கே நடந்த எல்லாத்தையுமே இங்கே நம்ம சேரன் வந்து சோழன் கிட்ட சொல்கிறாங்க. அனீஷ் சொன்ன விஷயத்தையுமே சொல்கிறாங்க. எங்கள் சோழனுக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. இப்போது அனீஷ் இருந்துட்டு சந்தா கிட்ட, சந்தா நான் சொல்கிறத கேளு சந்தா, நீ இது சேரன் பையாவை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதமா, சேரன் பையாவும் உனக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், எங்கள் சந்தா கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க. பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாஷையிலே பேசிக்கிறாங்க. இப்போது நம்ம அனீஷ் இருந்துட்டு, இப்போவே நீங்கள் கோவிலில் அங்கே கல்யாணம் பண்ணிக்கோங்க. எல்லாம் சொந்தக்காரங்களாம் வந்து இங்கே பயங்கரமாக பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, என்னையுமே அடித்து போட்டாங்க, நான் மறைவா நின்று தான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன். நீ இப்போதைக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் அந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்க முடியும். இல்லைனா என்ன பண்ணாலுமே கண்டிப்பாக நம்ம பிரச்சனையே முடிக்கவே முடியாது. உன் கழுதில் தாலி கட்டுற வரைக்கும் உன் மாமன் அடங்கவே மாட்டான். நான் சொல்கிறத கேளு சந்தா, தயவு செஞ்சு நீ இப்போவே கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்குமே இது சேரன் பையாவை பிடிக்கும்ல அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே நம்ம சந்தாவுமே அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவரை மாதிரி நல்லவரை நான் எங்கேயுமே பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாஷையிலேயே சொல்கிறாங்க. சரி அனிஷ் இருந்துட்டு, சரி பையா கிட்ட கொடு அப்படின்னு சொல்லுவோம். சந்தா இருந்துட்டு சேரன் கிட்ட ஃபோனை கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள் பையா, சந்தாவுமே கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டா. உங்களை அவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கான். நான் இப்போதைக்கு மாப்பிள்ளை தேடி கல்யாணம் பண்ணணுன்றதெல்லாம் நடக்காத காரியம். இப்போதைக்கு அவசரத்துக்கு உங்களுக்கு 2 பேருக்கும் கல்யாணம் நடந்தாகணும். அவசரன்றதை விட உங்களை மாதிரி ஒரு நல்ல பையன் எங்கேயுமே எங்களுக்கு கிடைக்கவே மாட்டான். ப்ளீஸ் பையா, தயவு செஞ்சு சந்தாவை உங்களோட பொண்டாட்டியை ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இங்கே சேரனுக்கு ஒன்றுமே புரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சோழன் இருந்துட்டு, அண்ணே அந்த ஜோசியர் சொன்னது கரெக்டு தானே, சந்தாவுக்குமே உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கான், உங்களுக்குமே சந்தாவை பிடிக்கும்ல, நீங்கள் 2 பேரும் பேசாமல் கல்யாணம் பண்ணிக்கோங்கண்ணே, இதுதான் கடவுள் போட்ட முடிச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வேட்டி ஷர்ட் எல்லாமே நம்ம சோழனும் நிலாவும் போய்ட்டு ட்ரெஸ்ஸு சேரீ கல்யாணத்துக்கான எல்லா செலவுமே வாங்கிட்டு வந்துடுறாங்க. இப்போ 2 பேருமா வேட்டி ஷர்ட்டு வந்து நம்ம சேரன் போட்டுட்டு வந்துடுறாங்க. நம்ம சந்தாவுமே நம்ம ஊர் ட்ரெடிஷ்னலாக அழகாக சாரியெல்லாம் கட்டி அழகாக மேக்கப் பண்ணிடுறாங்க. இப்போது 2 பேருமா மாலை மாற்றிக்கிறாங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. சோழனுக்கு ஒரு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. ஒரு வழியாக அண்ணனுக்கு கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சுன்ற மாதிரி தான் பயங்கர ஹாப்பி எல்லாருக்குமே. இப்போ பாண்டியனுமே பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ சோழன் இருந்துட்டு, அண்ணே தாலி கட்டுன அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் சேரன் இருந்துட்டு சாந்தா கழுத்தில் தாலி கட்டிடுறாங்க. இப்போது ஒரு வழியாக கல்யாணம் ரொம்பவே நல்லபடியாக குலதெய்வ கோவிலில் கோலாகலமாக நடந்து முடிஞ்சிருச்சுன்னே சொல்லலாம். இப்போது நிலா இருந்துட்டு, அண்ணே இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லைண்ணே, திருதுப்புன்னு என்னென்னமோ நடந்து போச்சு, ஜோசியர் சொன்ன மாதிரி அந்த சாமியார் சொன்ன மாதிரி உங்களுக்கு கல்யாணம் நடந்துருச்சுண்ணே, இனிமேல் நீங்களும் சந்தாவும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும்ண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து சொல்கிறாங்க. சேரனுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. திருப்புன்னு யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் இப்படி ஒன்று நடந்ததை நினச்சி
நினச்சி எல்லாருமே பயங்கர சந்தோஷத்தில் தான் இருக்காங்க. நடேசனுமே எப்படியோ குலதெய்வ கோவிலுக்கு வந்ததுனால சேரனுக்கு நல்லது நடந்திருக்கு. எத்தனையோ இடத்துல நம்ம பொண்ணு பார்க்க போயிருந்தோம், எல்லா இடத்துலையும் அவமானப்பட்டு வந்தது தான் மிச்சம். இப்போ எப்படியோ குலதெய்வ சாமி தான் நமக்கு நல்லது செஞ்சுருக்கு போல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குது சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. நம்ம சந்தாவும் சேரனும் ரொம்பவே சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரெட் கலர் ஆட்டை தட்டி விட்டு போங்க. தேங்க்யூ.